பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே இந்த காலவேளையிலே இந்த ஆராதனைக்கும் இதை பார்க்கிறதான உங்களைக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். இந்த நாளிலே கூட நம்ம எடுத்துக்கொண்டதான பகுதி உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே கூட 13ஆம் வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா. யார் ஏறி வர பண்ணினார் ஆண்டவர்? இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை தான், வேற யாரும் இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகளை தான் ஆண்டு என்ன செய்தார அவங்களை ஏறி வர பண்ணினார். எங்க ஏறி வர பண்ண எங்க போட்டிருக்கு? உயர்ந்த ஸ்தானங்கள் மேல். ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் கர்த்தர் அவனை ஏறி வர பண்ணினாரா ஒரு காலகத்திலே கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்தாங்க? எகிப்திலே அடிமைகளா இருந்தாங்க, நொறுக்கப்பட்டிருந்தாங்க, ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. இப்பேற்பட்ட ஜனங்களை ஆண்டு என்ன செய்தாரா? அவர்களை பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திலே அவர்களை கொண்டு சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயத்தை உண்டாக்கினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆதரவா இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடியும் மட்டும் அந்த தேசத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் ஆண்டவர் வைத்தாரா அப்போ ஆண்டவர் பிள்ளைகள் வருகிறதான வழிகளிலே, அது செங்கலானாலும், அது எரிகோவானாலும், அது யோதான் ஆனாலும் சரி, எந்த தேசத்திலே அவன் கடந்து வந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிற்று. என்ன பயம்? கர்த்தர் அவங்களோடு இருக்கார் என்று சொல்லி அவர்கள் அருகிலே எந்த மனுஷனும் எந்த ஒரு ராஜ்யமும் வரல. அவர்களை தேவன் கொண்டு ஒரு சமாதானத்துள்ளதான தேசத்திலே அவர்களை ஆண்டவர் அமர பண்ணினாரா ஹல்லேலூயா. இப்படிதான் நம்மளே கூட ஆண்டவரும் வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லும் போது, பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் கிடந்த உங்களை கிருபை கொண்டு அவர் ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படியான ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்பாட்டிலே மோசே இங்க சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவர் அவர்களை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே ஆண்டவர் இன்னைக்கு உட்கார வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டு எங்க வச்சிருக்காரு தெரியுமா? உயர்ந்த ஸ்தலங்கள்ல வச்சிருக்காரு. கர்த்தர் நம்ம எல்லாரையும் கூட அப்பேற்பட்டதான ஒரு நல்ல இன்னும் இம்மட்டும் கர்த்தர் நம்ம உதவி செய்தார், இம்மட்டும் கர்த்தர் நம்மளை உயர்த்தினார். இது இல்ல, இன்னும் கர்த்தர் நம்ம உயர்ந்த ஸ்தலங்களில் ஆண்டவர் உட்கார வைப்பார், அழக பார்ப்பார். வேதம் சொல்லுகிறது அப்படிதான். எந்த தகப்பனும் தன் பிள்ளைகளை தனப்போ இருக்க ஆசைப்பட மாட்டாங்க. தன்னை காட்டிலும் மேன்மையா இருக்கணும், உயர்ந்து இருந்து ஆசைப்படுவாங்க. அதான் ஆண்டு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கூட உயர்ந்த ஸ்தலங்களிலே உட்கார வைக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ள. ஒரு பாட்டுக்கு, கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். எதுக்காக? ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை எல்லாரையும் கரம் பிடித்தார ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாமாக நம்ம கூட ஆதியாகமம் புஸ்தகத்திலே கூட 41ஆம் அதிகாரத்திலே பாருங்க. 41ஆம் அதிகாரத்தில் 41 ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41 வாசிக்கலாம். போதும். இங்கே ஒரு உயர்ந்த ஸ்தலம், உயர்வு. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி உயர்த்துவார் நீங்க பாத்தீங்கன்னா கூட இப்படிதான் ஆண்டவர் உயர்த்துவார். நீங்க மனுஷங்க நம்ம நினைக்கிறாங்க நம்மளை குறித்து, இவன் ஏதோ ஒரு வேலை செய்யறான், ஏதோ முயற்சி பண்றான், ஏதோ பண்றான், இவன் எல்லாம் மேல வரமாட்டான், இவனுக்கெல்லாம் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, இவன் என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் இப்படிதான் இருப்பான் இவன் காலம் ஃபுல்லான்னு சொல்லி நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க, நம்ம கூட பிறந்தவங்க கூட என்ன பண்ணுவாங்க நம்மளை குறித்து ஏளாரமாய் பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்களை கரம் பிடித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவருக்கு. இங்க யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, தன் சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டு பகைக்கப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். இங்கே வந்த பிறகு பார்த்தா, இங்க இருக்கிறதான போத்திபார் வீட்டில் இருக்கும் போது அங்கே ஒரு பிரச்சனை அவனுக்கு அது நிமித்தமாக அவனை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. இப்ப ஆனா ஆண்டவர் உன்னை உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டாருன்னா, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போய் நீ மறுபடியும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது
ஆண்டவர் நிச்சயமாகவே உயர்த்துவார். அல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவரை குறித்து குறை சொல்லல. ஏன் ஆண்டவரே என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, ஏன் ஆண்டவரே இன்னைக்கு தப்பு வைக்கல, ஏன் ஆண்டவருக்கு உதவி செய்யலன்னு யோசேப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கல. அவன் பொறுமையாய் காத்திருந்தான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு காலகட்டம் வந்தது, யோசேப்பு ராஜாவாக அமர்ந்திருக்கும் போது அவன் சகோதரர்கள் அவனை பார்க்க வராங்க. இப்போ வந்து பார்க்க வரும்போது அவன் பார்க்க வரல, அவங்க பஞ்ச காலத்துல என்ன பண்றாங்க, அவங்க தானியத்தை வாங்க வராங்க. இப்போ யோசேப்பு அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கெல்லாம் பயப்படாதுங்க, நான் உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டேன். அது அனுபவம் தாங்க. நம்ம வாழ்க்கையில எப்ப கூட பாருங்க, நம்ம கோவப்படுவோம், ஆத்திரப்படுவோம், நம்ம பண்ணிட்டாங்களே, இப்படி ஏமாத்தினாங்களே, கஷ்டப்படுத்தாங்களே, நம்ம எல்லாம் நமக்கு தோணும், செய்யலாம் தோணும். ஒரு காலகட்டம் வரும்போது நமக்கு இந்த வாழ்க்கை அனுபவத்தை கற்றுக் கொடுக்குமா. இந்த யோசேப்பு சொல்றான் தன்னோட சகோதரரை பார்த்து, பயப்படாதங்க, நான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன்? இப்படி உங்களை போஷிப்பதற்காகவே கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்காரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை சொல்ல முடியும்? நம்ம எல்லாம் கூட நமக்கு தீமை செஞ்சவங்களை பார்த்து, பரவாயில்லைங்க, நீங்க வந்து கவலைப்படாதங்க, நீங்க செஞ்ச நன்மைக்காக தான் செஞ்சுக்க, நீங்க அப்படி செய்யலன்னா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் வந்து யாரும் சொல்ல முடியும்? சத்தா கூட அவனை மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். அவன் சின்ன துரோகமா பண்ண எனக்கு வந்து இதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனா யோசேப்பு சொல்றான், நீங்க இல்ல, கர்த்தரே என்னை கொண்டு வந்தாரு இங்க. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பான் தெரியுமா? வந்து சாப்பாடு இல்லாம, துணி இல்லாம, தகப்பன் இல்ல, தாய் இல்ல, அண்ணங்க இல்ல, யாருமே இல்ல, தெரியாத ஊரு, தெரியாத பாஷை, உட்கார்ந்துருக்கான், ஜெயில தனியா உட்கார்ந்துருக்கான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தாரா. எப்படி ஆண்டவர் ஜெயில உட்காந்துட்டாரா? யோசேப்பு எங்கிருந்தாரோ கர்த்தர் அவனோடு அங்க இருந்தாரா. ஒரு நாள் வந்தது, இப்ப பார்வன் சொல்றான் யோசேப்பை பார்த்து, ஸ்தோத்திரம், இந்த மோதிரம் அவன் கையில கொடுக்குறாரு, இப்போ வந்து வச்சுக்கோ. என்ன இது? அவனு யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. யோசிப்பு வந்து என்ன இது கேட்டு ராஜா சொல்றாரு, இது எகிப்துக்கு நீதான் ராஜா, உனக்கு தெரியாம இங்க ஒரு விரலை கூட என்ன பண்ணாது, அசையக்கூடாது, எல்லாம் கண்ட்ரோல். எகிப்து அன்னைக்கு எதுக்குதுலவே எகிப்து சாம்ராஜ்யம் தான் பெரிய சாம்ராஜ்யம். எங்கேயோ பிறந்த யோசேப்பு இன்னைக்கு எங்க போயிருக்கான், வந்து எகிப்தின் மேலே ராஜாவாக உட்கார்ந்து இருக்கான் வந்து. அல்லேலூயா.